தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கனமழையால் சேதமடைந்த தடுப்பணை பாலத்தை சீரமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தான்குளம் அருகே உள்ள சுப்பராயபுரம் தடுப்பணை பாலமானது நெல்லை தூத்துக்குடிக்கு செல்லும் புறவழிச்சாலை வழியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெருக்கடிகளை தீர்க்கும் இந்த வழித்தடத்தில் பெய்த கனமழை காரணமாக தடுப்பணை பாலம் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இதனை உடனடியாக சீரமைக்காத விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் சாத்தான்குளம் பகுதியில் தினமும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு விபத்துகளிலும் சிக்கி வருவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். எனவே தரைமட்ட பாலத்தில் ஏற்பட்டுள்ள சேதத்தை உடனடியாக சரி செய்திட வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் மற்றும் விடியா அரசுக்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பாலத்தை சீரமைத்து இங்கே உள்ள போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இதை உடனே அரசு நடவடிக்கை எடுத்து இதை சீராக்கி தரணும். இதனால் பெரு விபத்துக்கு இதை இன்னெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அரசு உடன் நடவடிக்கை எடுக்குமாறு இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கோம். நெல்லை அடுத்த தாழையூத்தில் சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 15 நாட்களாக சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாததால் 4 வழி சாலையை கடந்து செல்ல முடியாமல் குடியிருப்பு வாசிகள் மற்றும் வியாபாரிகள் சிரமப்பட்டு வருகின்றனர். சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை மாவட்ட மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர்.